தரத்தில் சமரசம் இல்லை. ஆரோக்கியத்தில் என்றுமே அக்கறை காட்டும் எஸ்பிஎஸ் வழங்குகிறது கேப்பை மாவு மற்றும் கம்பு மாவு. சினிமாடம் வியூவர்ஸுக்கு வணக்கம். இந்த வீடியோ ரிவ்யூல நம்ம பார்க்க இருக்கிற திரைப்படம் டைரக்டர் சுதீஷ் சங்கர் இயக்கத்தில் வடிவேலு ஃபகத் ஃபாசில் நடிப்பில் உருவாக்கும் மாரிசன் அப்படிங்கிற படம் தான். இந்த படத்தோட ட்ரெய்லர் பார்த்தப்போ நமக்கு கிடைச்ச வைப்ஸ் கிட்டத்தட்ட மெய்யழகன் மாதிரியான ஒரு படமா இது இருக்குமோ அப்படிங்கிற ஒரு கேள்விதான். 2 மேல் கேரக்டர்ஸோட ஜேர்னியை டெபிக் பண்றாங்க அப்படிங்கிறதும் நமக்கு தெரிஞ்சுது. ஸோ இந்த படம் எப்படி இருந்தது, இதில் இருக்கிற பிளஸ் மைனஸ் எல்லாம் என்ன, அண்ட் இதை தாண்டி இந்த படத்துல சொல்ல வர விஷயங்களை எந்த அளவு சரியா சொல்லியிருக்காங்க, இதெல்லாமே இந்த ரிவ்யூல பார்க்கலாம். வாங்க ரிவ்யூக்குள்ள போகலாம். படத்தோட ஒன்லைன் என்னன்னு பார்க்கறதுக்கு முன்னாடி டிஸ்க்ளைமரா ஒரு சின்ன விஷயம் சொல்லணும் அப்படின்னா, முடிஞ்ச அளவு ஸ்பாய்லர் இல்லாமல் இந்த ரிவ்யூ எடுத்துட்டு போக ட்ரை பண்றேன். பட் ஸ்டில் பாசிட்டிவ் நெகட்டிவ் பேசுறப்போ அந்த ஏரியா எங்கேயாவது இன்டைரக்டா டச் ஆகலாம், உங்களுக்கு அது புரியவும் செய்யலாம். மேபி அதுக்காக ஒரு டிஸ்க்ளைமர் தான் இந்த டிஸ்க்ளைமர். பட் எனக்கு தெரிஞ்சு நீங்க இந்த படம் பார்க்கணும் முடிவு எடுத்தீங்கன்னா நிச்சயமா படம் போய் பார்த்துறது நல்லது. படம் பார்த்துட்டு வந்து கூட இந்த ரிவ்யூவை பாருங்க. ஸோ அந்த வகையில படத்தோட ஸ்பாய்லர் இல்லாத ஒன்லைன் என்ன அப்படின்னா, ஃபகத் ஃபாசில் ஒரு திருடர் பாளையங்கோட்டை ஜெயிலிருந்து ரிலீஸ் ஆகுறாரு. ரிலீஸ் ஆனோன்னே தன்னோட வேலையை காட்டுறதுக்கு ஒரு வீட்டில் திருட போறாரு. அங்க வடிவேலுவை சந்திக்கிறாரு. சமய சந்தர்ப்ப சூழ்நிலை காரணமாக வடிவேலுவோட ஒரு பயணம் மேற்கொள்ற தருணம் வந்து ஃபகத் ஃபாசிலுக்கு அமையுது. அந்த பைக் ஜேர்னில 2 பேரோட கதைகள் எப்படிலாம் மாறுது, நரேட்டிவ்ஸ் எப்படிலாம் சேஞ்ச் ஆகுது, இது மூலமா அவங்க 2 பேருமே லைஃப்ல கத்துக்கிற விஷயங்கள்லாம் என்ன, முக்கியமா ஃபகத் ஃபாசில் கத்துக்கிற விஷயங்கள்லாம் என்ன, வடிவேலோட பேக் ஸ்டோரி என்ன, இதெல்லாம் சொல்ற படம் தான் மாரிசன். படத்துல நடிகர்களோட பங்களிப்புலாம் எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத பார்த்துலாம். வேலாயுதம் பிள்ளை அப்படிங்கிற ஒரு ரோல்ல வடிவேலு அட்டகாசமான ஒரு நடிப்பை கொடுத்துருக்காரு. அந்த ஃபார்மல் ஷர்ட், ஃபார்மல் பேண்ட், டக்கின் பண்ணது, கையில வாட்ச்னு ஒரு வித்தியாசமான கெட்டப்ல வடிவேலு வலம் வராரு. அவரை இது மாதிரி நம்ம பார்த்தது இல்லை அப்படின்னு கூட சொல்லலாம். அவரோட ரோலுமே இது வரைக்கும் பண்ணாத ஒரு யூனிக்கான விஷயமா தான் இருந்தது. எங்கேயுமே காமெடி அப்படிங்கிற அந்த நெடி கூட வராம ரொம்ப சீரியஸான ரோலை ரொம்ப ஆப்டா பர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. மாமன்னன்லேயே ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் நமக்கு காமிச்சார் இல்லையா, பட் மாமன்னன்ல இருந்தும் இன்னொரு யூனிக்கான டிரான்ஸ்ஃபர்மேஷன் இந்த படத்துல இருக்கு அப்படின்னு சொல்லலாம். அதை திறம்பட கையாண்டிருக்காரு. அதுவும் ஒரு சீன்ல எல்லாம் வந்து எனக்கு ஒண்ணுமே புரியலங்க அப்படின்னு சொல்லி உட்காருவார் அழுதுட்டு. அது சீன்ல நமக்கே ஒரு மாதிரி கண் கலங்குற மாதிரி தான் இருக்கும். அந்த அளவு ஒரு சிறப்பான ஒரு பெர்ஃபார்மன்ஸை கொடுத்திருக்காரு. எக்ஸ்ட்ராடினரி ஆக்டிங். தயா அப்படிங்கிற ரோல்ல திருடராக ஃபகத் ஃபாசில், அவருக்கு நிச்சயமா இது வந்து ஒரு ஈஸி பீஸியான ரோல் தான். ஆல்ரெடி கார்பன், தொண்டி முதலும் மாதிரியான படங்கள்ல இந்த மாதிரியான ரோல்ஸ் அவர் ஆல்ரெடி பண்ணிட்டாரு. என்ன கேட்டால் அவர் வந்து தூக்கத்துல இருந்து எழுப்பிவிட்டா கூட இந்த மாதிரி ரோலை ஈஸியா பண்ணிடுவார்னு சொல்லலாம். அந்த அளவு ஒரு சிறப்பான ஒரு பெர்ஃபார்மன்ஸ். அண்ட் அந்த கேரக்டருக்கு நிறைய வேல்யூ ஆட் பண்றாரு ஒரு ஆக்டரா. அதுவுமே நிச்சயமா அவரோட அந்த ஸ்கில் செட்டுக்கு ஒரு பெரிய டெமான்ஸ்ட்ரேஷன் அப்படின்னே சொல்லலாம். ஒரு ஆக்டரா ஒரு கதையை எந்த அளவுக்கு உயிர் ஓட்டணும் அப்படிங்கிறது ஃபகத்தை பார்த்து நம்ம தெரிஞ்சுக்கலாம். அன்பார்ச்சுனேட்லி இந்த 2 மேல் லீட்ஸ் தாண்டி மற்ற கேரக்டர்ஸ் யாருமே பெருசா இம்பாக்ட் கிரியேட் பண்ணல. சித்தாரா ஃபிளாஷ்பேக்ல ஒரு சின்ன போர்ஷன்ல வராங்க, அவங்க மட்டும் ஓரளவு இம்பாக்ட் கிரியேட் பண்றாங்க. பட் அதை தாண்டி வர மற்ற கேரக்டர்ஸ்க்கு அந்த அளவு பெரிய பங்கு இல்லை, நடிக்கிறதுக்கான ஸ்கோப் இல்லை. அதுல நம்மள ஓரளவு அங்கங்க நம்ம தெரிஞ்ச முகங்களா வர்றது யாருன்னா, கோவை சரளா, விவேக் பிரசன்னா, PL தேனப்பன், லிவிங்ஸ்டன், இந்த மாதிரி ஆட்கள் வந்துட்டு போறாங்க. அவங்க எல்லாருமே அந்த கொடுத்த வேலையை சிறப்பாக பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். படத்தோட பாசிட்டிவ்ஸ் என்ன அப்படிங்கிறத பார்த்துடலாம். ஸ்டோரி, ஸ்கிரீன் பிளே அண்ட் கிரியேட்டிவ் டைரக்டரா ஒர்க் பண்ணிக்கிற வி கிருஷ்ணமூர்த்தி அண்ட் டைரக்டர் சுதீஷ் சங்கர் 2 பேருக்குமே இருக்கிற அஜெண்டா என்ன அப்படின்னா, ட்விஸ்ட் வித் டேல் அப்படிங்கிறது தான் அவங்களோட மெயினான விஷயமா இருந்திருக்கு. ஒரு ஃபீல் குட் ஜேர்னி அப்படியே ஆரம்பமாகி வேற ஒரு ஜானர்ல அப்படியே டிரான்ஸ்ஃபார்ம் ஆகிறதான் அவங்களோட எண்ணம் நினைக்கிறேன். அதை சிறப்பாகவே கொண்டு வந்திருக்காங்க. அதுவும் எல்லாமே ரிவீல் ஆகிற அந்த இன்டர்வல் பிளாக் அப்படிங்கிறது பர்ஃபெக்டா எடுக்கப்பட்டிருந்தது. அதுக்கு நிச்சயமா பாராட்டுகள். ரைட்டிங்கா ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கிற படம் அப்படின்னு சொல்லலாம். படத்தோட முதல் பாதி ரொம்ப பிரீஸியா ஒரு ஃபீல் குட் ஜேர்னியா தான் நகருது. அதுவும் ஃபகத்தோட அஜெண்டா நமக்கு முன்னாடி ரிவீல் பண்ணிடுறாங்க. அந்த பணத்தை அடிக்கணுங்கிறது தான் அவரோட அஜெண்டா. அதுக்கேற்ற மாதிரி சில பிளான்களும் பண்றாரு, தகுதித்தங்களும் ட்ரை பண்றாரு. பட் அதெல்லாமே கோஇன்சிடென்ஸா சில விஷயங்கள்னால தள்ளி போகுது, இல்லை வந்து தடங்கல்கள் ஆகுது. அந்த பேட்டர்ன் அப்படிங்கிறது ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல ரொம்ப பிரில்லியண்டா கை வந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம். ஃபர்ஸ்ட் ஹாஃப் எக்ஸலண்டான ஒரு விஷயமா மாறுறதுக்கு நடிகர்களோட பர்ஃபார்மன்ஸ் தாண்டி இந்த மாதிரியான சாலிட் ரைட்டிங் காட்சிகள் அப்படின்னு சொல்லிடலாம். படத்தோட இன்னொரு பெரிய பிளஸ்ஸா, இன்ஃபேக்ட் முக்கியமான ஒரு அசட்டா நான் பார்க்கறது அந்த இன்டர்வல் பிளாக்ல வர ஒரு பெரிய ரிவீல் தான். அதை ரொம்ப சிறப்பா பிளேஸ் பண்ணியிருந்தாங்க. ரைட்டிங்கா ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கிறதுக்கான ரீசன் அந்த ஒரு ரிவீல் தான் அப்படின்னு சொல்லிடலாம். அதுக்கப்புறம் ஸ்டோரி போகிற ஜேர்னி அப்படியே டோட்டலா மாறுறது, இந்த கதையவே நம்ம பார்க்குற விதம், அந்த கேரக்டர்ஸை பார்க்குற விதமே டோட்டலா மாறுறது அப்படிங்கிறது நிச்சயமா ஒரு நல்ல ஒரு சினிமாட்டிக் எக்ஸ்பீரியன்ஸா இருக்கும்னு நினைக்கிறேன். அந்த ட்விஸ்ட் என்னன்னு தெரியாம, இல்லை அந்த ரிவீல் என்னன்னு தெரியாம நீங்க இந்த படத்தை போய் பார்த்தீங்கன்னா இன்னும் ஒரு ஆடட் அட்வான்டேஜா இந்த படம் ஒர்க் ஆக வாய்ப்பு இருக்கு. கலைசெல்வன் சிவாஜியோட சினிமோட்டோகிராஃபி படத்துக்கு எக்ஸ்ட்ராடினரியான ஒரு எஃபெக்டை கொடுத்துருக்கு. நிறைய கிராமத்து காட்சிகள், அந்த கண்ட்ரி சைடு ரோட்ஸை காட்சிப்படுத்துற விதம் இதெல்லாமே ரொம்ப சூப்பராகவே இருந்தது. சன்ரைஸை ஒவ்வொரு தடவையும் காட்டுற விதமும்
ரொம்ப நல்லாவே இருந்தது. அதுக்கேற்ற மாதிரி யுவன் சங்கர் ராஜாவோட பின்னணி இசையும் அந்த ஃபீலை இன்னும் ஆம்ப் பண்ணியிருக்கு அப்படின்னு சொல்லலாம். அதுவும் செகண்ட் ஹாஃப்ல ஒரு பெரிய கிரைம் த்ரில்லர் மாதிரி டிராமாவா படம் நகர்றப்போ யுவன் சங்கர் ராஜாவோட ஒர்க் அதில் நல்லாவே நமக்கு வெளிப்படுது. அவரோட இசையில வந்த 2 பாடல்களுமே நல்லாவே இருந்தது. ஃபகத் ஃபாசிலுக்கு வர அந்த மாரிசா பாட்டா இருக்கட்டும், அண்ட் அந்த வடிவேலு பாடியிருக்கிற ஒரு பாடலா இருக்கட்டும், ரெண்டுமே பிளேஸ் பண்ணப்பட்ட விதமும் கதைக்கு வேல்யூ ஆட் பண்ற விதமும் ரொம்ப சிறப்பாகவே கிளிக் ஆயிருக்கு. படத்துல இதெல்லாம் பெட்டரா இருந்திருக்கலாம் அப்படிங்கிறத பார்த்துடலாம். எனக்கு இந்த படத்துல ஒரு பெரிய மைனஸா தெரிஞ்சது, செகண்ட் ஹாஃப்ல ஒரு ஃபிளாஷ்பேக் போர்ஷன் வரும். அதை இன்னும் கொஞ்சம் பெட்டரான ஒரு ரைட்டிங்ல கொடுத்துருக்கலாம் அப்படிங்கிறதான். ஏன்னா ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல டோட்டலா ஒரு எக்ஸ்ட்ராடனரியான ஒரு ரைட்டிங்கை டிஸ்பிளே பண்ணிட்டு செகண்ட் ஹாஃப்ல வர அந்த ஃபிளாஷ்பேக் அப்படிங்கிறது ரொம்ப ஜெனரிக்கா ஃபீல் ஆச்சு. இந்த படத்துல மட்டும் இல்ல, அது எந்த படத்துல வேணா ஃபிட் இன் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு டெம்ப்ளேட்டான ஒரு விஷயமா தான் எனக்கு தோணுச்சு. அதுல இன்னும் கொஞ்சம் ஒர்க் பண்ணிருக்கலாம். அண்ட் முக்கியமா சில சீன்ஸோட ஸ்டேஜிங் அப்படிங்கிறது இன்னும் கொஞ்சம் நல்லா இருந்திருக்கலாம் அப்படிங்கிறது தான். இன்டர்வல் பிளாக் நல்லாவே இருக்கு. அதுக்கு முக்கிய காரணம் ரைட்டிங் அண்ட் நடிகர்களோட ஆக்டிங் அப்படின்னு சொன்னால, அதுல டைரக்ஷனும் இன்னும் கொஞ்சம் ஒரு பூஸ்டப் பண்ணியிருந்தா அந்த சீன் இன்னுமே ஒரு எக்ஸ்ட்ராடனரியா ஒர்க் அவுட் ஆயிருக்கும்னு நினைக்கிறேன். சினிமேட்டிக் லிபர்ட்டி எடுக்காம இல்லை ஒரு சினிமாவா அதை இன்னும் ஸ்டேஜ் பண்ணாம ரொம்ப சட்டிலா தான் அந்த சீனை ஹேண்டில் பண்ணியிருந்தாங்க. பட் இப்படியான ஒரு ஸ்ட்ராங்கான ரைட்டிங் பேக்கப் இருக்கிறப்போ ஃபுல் கிரவுண்ட்ல இறங்கியே அடிச்சிருக்கலாமே அப்படிங்கிற ஒரு ஃபீலும் வந்தது. அதை நிச்சயமா கவனிச்சிருக்கலாம். அதே மாதிரி எடிட்டிங்ல படம் ஃபுல்லாவே அந்த ஒரு எங்கேஜிங்கான வாட்சுக்கான ஒரு ஸ்கோப் இருந்துட்டே தான் இருக்கு. பட் இந்த மாதிரியான முக்கியமான காட்சிகள்ல எடிட்டிங் இன்னும் கொஞ்சம் பெட்டரா இருந்திருக்கலாம். ஏன்னா ஒரு சில காட்சிகள்ல ரொம்ப ரஷ்டப்பா போன ஒரு ஃபீல் இருக்கு. நமக்கு என்ன அப்படிங்கிறது கன்வே ஆகாத மாதிரியே அடுத்தடுத்த காட்சிகள் போன மாதிரி இருந்தது. அந்த இடத்துல கொஞ்சம் இன்னும் ஸ்ட்ரீம்லைன் பண்ணியிருக்கலாம். அண்ட் முன்னாடியே சொன்ன மாதிரி படத்தோட சப்போர்ட்டிங் கேரக்டர்ஸும் கொஞ்சம் ஸ்ட்ராங்கா எழுதப்பட்டிருக்கலாம். இந்த போலீஸ் இன்வெஸ்டிகேஷன் நல்லாவே இருந்தாலும் இன்னும் கொஞ்சம் அதில் டீடைலிங் சேர்த்திருக்கலாம் அப்படிங்கிறத மட்டும்தான் ஒரு குறையா இருந்தது. 2 மேல் கேரக்டர்ஸ், 2 மேல் லீட்ஸ், இவங்களுக்கு மட்டுமே இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து மொத்த படத்தையும் எடுத்த மாதிரி தான் இருக்கு. படத்தோட ஓவரால் வேர்டிக்ட் என்ன அப்படின்னா, நிச்சயமா ஒரு எக்ஸலண்டான ஒரு ஃபர்ஸ்ட் ஹாஃப், ஒரு அபோவ் ஆவரேஜான ஒரு செகண்ட் ஹாஃப். அதனாலே இந்த படத்துக்கு 2க்கும் நடுவில் ஒரு குட் வாட்ச் அப்படிங்கிற மாதிரி நான் ரேட் பண்ணுவேன். ஒருவேளை இந்த படத்தை நீங்க பார்த்துருந்தீங்க அப்படின்னா உங்களோட வியூ என்ன அப்படிங்கிறத கமெண்ட்ல சொல்லுங்க. வேற ஒரு வியூல உங்களை மீட் பண்றேன். நன்றி, வணக்கம். 91 ஆண்டுகள் பாரம்பரியம், 5 தலைமுறைகளாக மக்களின் நம்பிக்கையை பெற்ற SPS. ஆரோக்கியமான காலை உணவுக்கு SPS வழங்கும் கேப்பை மாவு மற்றும் கம்பு மாவு. இன்றே கேட்டு வாங்குங்கள்.